உரிய அனுமதியின்றி வீட்டில் செயல்படும் சிபிஎஸ்இ பள்ளி. மாவட்ட கல்வி அலுவலர் ஆய்வு செய்து தடை செய்து மீண்டும் இயங்கும் பள்ளி. 110 மாணவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறி. பாதிக்கப்பட்ட பெற்றோர் ஆதங்கத்துடன் பேட்டி. காஞ்சிபுரம் மாவட்டம் மாடம்பாக்கம் பகுதியில் ஸ்ரீ காலபைரவா சிபிஎஸ்இ பள்ளி ஒரு வீட்டில் இயங்கி வருகின்றது. இந்த பள்ளியில் எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை 110 மாணவ மாணவிகள் பயின்று வருவதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் இப்பள்ளி உரிய சிபிஎஸ்இ பள்ளிக்கான அனுமதி பெறாமல் மற்றும் பள்ளி கல்வித்துறையினரின் விதிமுறைகளை பூர்த்தி செய்யாமல் இயங்கி வருகிறது. இந்த நிலையில் கொளத்தூரிலிருந்து மாடம்பாக்கம் பகுதிக்கு குடிவந்த ராகவ பெருமாள் என்பவர் அப்பள்ளியை அணுகி விசாரித்த போது இலவச உணவு வழங்குவதாகவும் ஆன்லைன் கிளாஸ் மற்றும் பல்வேறு நவீன வசதிகள் உள்ளதாக கூறியுள்ளனர். இதனை நம்பி தனது பெண் குழந்தையை 2ஆம் வகுப்பு சேர்த்து முதல் தவணையாக 10,100 ரூபாய் ஜிபே மூலமாக அனுப்பி மீதம் 30,000 பணத்தை 3 தவணையாக செலுத்த கூறியுள்ளனர். இந்த நிலையில் பள்ளி சம்பந்தமாக வலைதளங்களில் தேடிய போது அப்பள்ளிக்கு உரிய அனுமதி இல்லை என்றும் மேலும் ராகவ பெருமாள் பணிபுரிந்த இடத்தில் கேட்ட போனபைட் சான்றிதழும் பள்ளி வழங்கவில்லை என்றும் கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து பள்ளியை தொடர்பு கொண்ட போது அவர்கள் மிரட்டல் விடும் தோணியில் பேசுவதாகவும் பள்ளியில் எந்த அடிப்படை வசதியும் இல்லாததால் தன் மகளின் எதிர்காலம் மட்டுமின்றி 110 மாணவ மாணவிகளின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கியதாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட மாணவியின் தந்தை ராகவ பெருமாள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். இந்த நிலையில் இன்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலகத்தில் மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களை சந்தித்து ராகவ பெருமாள் மனு அளித்தார். அப்போது ஏற்கனவே அந்த பள்ளி செயல்படக்கூடாது என மாவட்ட கல்வி அலுவலர் கூறியதாகவும் அதனை மீறி செயல்படும் பள்ளியின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளனர். எனவே 110 மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் உரிய அனுமதியின்றியும் எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாமல் வீட்டில் நடைபெறும் ஸ்ரீ காலபைரவா பள்ளி செயல்படுவதை நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். கனவு தமிழகம் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் கே. மித்தேஷ்குமார். நன்றி.